ரகசிய உண்மைகள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சரி, எவ்வளோ அந்யோன்யமான தம்பதிகளாக இருந்தாலும் குழந்தையின்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ டிவோர்ஸ் மாதிரி அதுவும் இப்போ கொஞ்சம் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. இந்த குழந்தையின்மைக்கு வாஸ்து முறைப்படி வழிகள் சொல்லுங்க சார். நிச்சயமாமா குழந்தையின்மை அப்படின்னு பார்த்தோம்னா வாஸ்துபடி வடமேற்கு சம்பந்தப்பட்ட விஷயமா, அதில் தென்மேற்கும் கொஞ்சம் வரும். வடமேற்கு என்பது வாயு மூலை, வடமேற்கு என்பது வெளியேற்றுவது, வடமேற்கு என்பது இந்த கர்ப்பப்பை, இந்த யூட்ரஸு, இந்த ஃபிப்ராய்டு, பிசிஓடி இது மாதிரியான இடங்களில் நீர்க்கட்டிகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டாக்டரை பார்க்கணுமா, நல்ல டாக்டரை பார்க்கணும். அதற்கப்புறம் வடமேற்கில் நமக்கு வடக்கு பக்கம்தான் செப்டிக் டேங்க் வரணும், அல்லது வடமேற்கில் நீங்கள் தேவையில்லாமல் பில்லர் போட்ட படிக்கட்டோ, வடமேற்கில் தேவையில்லாமல் மிகப்பெரிய உயரமான மரங்களோ இது மாதிரியான விஷயங்கள் வந்தால் அங்கே குழந்தையின்மை பாதிப்பு வருமா. குழந்தையின்மை பாதிப்பு ஏன் வருது அப்படின்னா, தேவையில்லாத ஃபுட்டு இது மாதிரியான விஷயங்களை நம்ம ஆரோக்கிய குறைபாடு தான் குழந்தையின்மைக்கு காரணம். இரண்டாவது, ஜாதக ரீதியாக பார்த்தோம்னா 5ஆம் இடம் தான் குழந்தை ஸ்தானம், 5ஆம் இடம் தான் குலதெய்வம், 5ஆம் இடம் தான் தாய்மாமன், இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது. 5 குடையவன் நன்றாக இருந்து சுபர்கள் பார்த்தால் அவர்களுக்கு குழந்தை நிச்சயமாக உண்டு. சார் எனக்கு ஜோதிடம்லாம் வேணாம் சார், வாஸ்துப்படியும் நான் வீடு எனக்கு ஓரளவுக்கு கட்டிட்டேன், வடமேற்கில் ஏதோ கரெக்டாக இருக்குது சார், ஆனால் எனக்கு குழந்தை வேணும் சார், அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு ஷார்ட்டாக குழந்தை கிடைக்கணும் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள்மா நிச்சயமாக கிடைக்கும். திருப்பதி வெங்கடேச பெருமாள் குழந்தை கேட்டால் நிச்சயமாக கிடைக்குமா. இல்லை எனக்கு சார் எனக்கு அங்கேயும் வேண்டி பார்த்துட்டேன் சார், எனக்கு கிடைக்கவே இல்லை சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, பூம்புகார் பக்கத்தில் திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் உச்சகட்ட பிரம்மாண்டமான சுவாமிம்மா, அந்தால கழுத்தை பிடிச்சி சண்டை போடலாமா. கேட்கும் போது எப்படி கேட்கணும்னா, கொடு இல்லைனா எடு, சண்டை போடணும், நீலாம் எதுக்கடா இருக்க அப்படின்னு கேட்கணுமா சிவபெருமானை. எல்லாருமே அந்த கோவில் என்ன கோவில் தெரியுமா, அந்த திருவெண்காடு அப்படின்னு சொன்னால் எல்லாமே புதன் ஸ்தலம்னு சொல்லுவாங்கம்மா. அது புதன் ஸ்தலம்லாம் கிடையாது, அது ஆதி சிதம்பரம் ஈஸ்வரன் ஃபஸ்ட்டு கோவில் திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் தான். அந்த ஸ்வேதாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்கின்ற பொழுது அவர்கிட்ட நீங்கள் சண்டை போட்டு கேட்டிங்கன்னா ஷார்ட்டாக குழந்தை உண்டு. அதுக்கடுத்து எனக்கு குழந்தைக்கு உண்டான கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நங்கநல்லூர் ஆஞ்சநேய சுவாமி, அதற்கப்புறம் தாராபுரம் காடு அனுமந்தராய சுவாமிம்மா, அதற்கப்புறம் குருவாயூரில் இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன். இந்த கோவில்களுக்கு சென்று நீங்கள் பயங்கரமாக சண்டை போட்டு கேட்டிங்கன்னா ஷோராக நிச்சயமாக குழந்தை உண்டுமா. இதற்கு மேலே உச்சகட்ட பரிகாரம் திருச்செந்தூரில் மடிப்பிச்சை எடுத்து கேட்டால் பெண்கள் நிறைய பேர் இந்த ஃபெர்டிலிட்டி சென்டருக்கெலாம் போயிட்டு பணத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கம்மா. உடம்பையும் வேஸ்ட் ஆகுது, பணமும் வேஸ்ட் ஆகுது. நான் சொல்லுகின்ற கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், திருச்செந்தூரில் மடிப்பிச்சை எடுத்து அந்த முருகர்கிட்ட மனமுருகி வேண்டினா ஷோராக கிடைக்குமா, குழந்தைய கொடுப்பாருமா. இது நிறைய பெண்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க தேவையில்லாமல் இந்த ஃபெர்டிலிட்டி சென்டருக்கெலாம் போயிட்டுருக்காங்க. இது மாதிரியான கோவில்களுக்கு செல்லுகின்ற பொழுது வடமேற்கில் சில மாற்றங்களை தன்னுடைய வீட்டில் செய்து கொள்ளுகின்ற பொழுது நமக்கு அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஷோராக நல்ல குழந்தை கிடைக்கும். இவ்வளோதான் விஷயமே. இதை தேவையில்லாமல் பரிகாரங்கள் பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் காசை செலவு பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதாம்மா.